ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி செய்யறது தான் பார்க்க போறோம். அதை எப்படி செய்யலான்றத பார்த்துதெல்லாம் வாங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ தேங்காய் சட்னி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னா, சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு 2 எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயமா இருந்தா 1 எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து அதை ஒரு 5 பீஸா கட் பண்ணி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பெரிய பச்சை மிளகாவா இருந்தா 1 சேர்த்துக்கோங்க, சின்னதா இருந்தா 2 சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜாரை மூடி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றின அப்புறமா நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருங்க. இது போல் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. இது பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாவை உடைச்சி போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இது போல் ஆட் பண்ணிட்டு ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடுங்க. தண்ணி தனியாக ஊற்றாமல் ஜாரோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்த அப்புறமும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நம்ம தோசை, இட்லி, ஊத்தாப்பம்க்கெலாம் வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். மறக்காமல் இதை செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.